முருகா 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 என் அப்பனே முருகா, காணும் திசையெல்லாம் முருகா, எங்கே பார்த்தாலும் முருகா அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் தெரிகிற முருகன் தான் இந்த பத்துமலை முருகன். இந்த பத்து கேவ்ஸ்க்கு நாங்கள் போன அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு வலி குக்கிங். நம்ம மலேசியா சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 2 காலையில் கிளம்பியாச்சு. நம்மளோட ரொம்ப நாள் ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இந்த பத்து கேவ்ஸ் பார்க்குறது நிறையா பேரோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு இந்த முருகன் கோயில் போகிறதுங்கிறது ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுலேருந்து. ஸோ நம்ம வீடியோ வரும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த முருகனை பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்தது. எங்கேருந்து எந்த டேரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் இந்த முருகன் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. அண்ட் இங்கே நம்ம வந்ததுக்கப்புறம் என்ன கோயில் எங்கெங்கே இருக்குங்கிற டேரெக்ஷன்ஸ் போர்டு எல்லாமே கிளியராக இருந்தது. ஸோ நம்ம ஃபைனலி நம்மளோட பத்து கேவ்ஸ்க்கு வந்தாச்சு. முருகனையும் பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த முருகனை அவ்வளோ நேரம் நின்று நம்ம பார்த்துட்டே இருக்க அளவுக்கு இருந்தது. அதோட ஹைட்டும் அந்த சுற்றி இருக்க மலைகள், அதோட பிரமிப்பு நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம தமிழ் பீப்புள் மட்டும் இல்லை, ஃபாரினர்ஸும் சரி அண்ட் மலேசியாவில் இருக்க பீப்புள் எல்லாருமே கண்டிப்பாக இங்கே ப்ரே பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க நிறைய புறாக்கள் வெளியில் நிறையா இருந்தது. ஸோ இங்கே ஃபீட் பண்ணணுன்னா நீங்கள் புறாக்களுக்கு அங்கே நீங்கள் அவரே ஃபுட்டு விற்றுட்ருக்காரு, அங்கே வாங்கி நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணலாம். ஸோ நம்ம முருகன் கூட நிறைய ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க சன்னதிக்கு வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் இந்த சன்னதியில் பிள்ளையார் இருக்கார். இங்கே சாமி கும்பிட்டுட்டு ஐயர் இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அர்ச்சனையெல்லாம் பண்ணி நம்ம ஊரில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற மக்கள் தைப்பூசத்தன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க. இந்த பத்து கேவ் முருகனுக்கு பால் குடம் எடுக்கிறது எல்லா அந்த மாதிரி இதெல்லாம் இந்த முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவில். அண்ட் எல்லாருக்குமே நம்ம தமிழ் கடவுள் முருகன்னு தெரியும். மலேசியாவில் இந்த மாதிரி நம்மளோட தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து, மலேசியா மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம முருகனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் செஞ்சுருக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு மனசுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முருகன் பார்த்திங்க அப்படின்னா 400 மீட்டர்ஸ் டாலாக இருக்குங்க. அண்ட் ரொம்ப வேர்ல்ட்லே டாலஸ்ட் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தங்கம் முலாம் பூசியது. ஒரு 200 லிட்டர் தங்கம் அந்த இதில் கலவையில் கலந்து தான் இந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருகனுக்கு கீழே பார்த்திங்கன்னா டொனேஷன் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் எதாவது டொனேஷன் பண்ணுறதுனா அங்கேயே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முருகனை நல்லா கும்பிட்டுட்டு நம்ம மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 272 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இந்த பத்து கேவ்ஸ் வரும்போது ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். முட்டிக்கு கீழே தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டுகிட்டே மலை ஏறலாம். மேலே போய் ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணுற ஸ்பாட்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் அலவுட் தான். ஸோ ஒரு படியுமே ஒரு கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது மேலே ஏறுறதுக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம மலை ஏறும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் மேலே ஏறும்போது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே முருகா முருகான்னு சொல்லிட்டு ஏறினா ஸ்டெப்ஸ் ஏறுறது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே 2 விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸ்டெப்ஸ் ஏறும்போது குரங்கு இந்த ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கையில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஹேண்ட்பேக்லாம் சேஃபாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஃபோனை கூட எடுக்கிற அளவுக்கு இந்த முருகன் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மங்கீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ நம்ம ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இல்லை, ஓரளவுக்கு தான் இதுவாக இருந்தது. ஸோ இந்த லைம் ஸ்டோனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மலைக்குள்ளே தான் இந்த முருகன் கோயில் இருக்குது. ஸோ மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் அந்த வியூ செம்மையாக இருந்தது. நம்மளுக்கு கீழே இருந்து அந்த முருகனோட ஃபுல் வியூ பார்க்குறது அண்ட் அங்கே இருந்த மக்கள், மலேசியாவோட அந்த கேஎலோட வியூ பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். முருகனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மலேசியா முருகனை பார்க்குறதுக்கு, இந்த பத்து கேவுக்கு வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் முருகனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டாக இருந்தது. சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த அஜித்தோட சாங்லாம் பார்த்துருப்போம். இந்த முருகன் கோயில் போகணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே போனதுக்கப்புறம் இந்த கேவில் பாருங்கள், இங்கே இதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த மலைக்குள்ளே இந்த கோயில் இருக்குது. இது பத்து கேவ் ஏன் அப்படி வந்ததுன்னா 10 மலைன்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இதை சுற்றி 10 மலை இருக்கிறதுனால தான் இது பத்து கேவ் வந்துச்சு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. பத்துன்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் பக்கத்தில் போயிட்டுருக்கு. அதனால இது பத்து கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே ஏறி போனதுக்கப்புறம் அங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ, மாலை, பிரசாத தட்டு, அந்த இதெல்லாமே தேங்காய், சாமிக்கு நம்ம சாத்த வேண்டிய எல்லா பொருட்களுமே அங்கேயே விற்கிறாங்க. தண்ணி பாட்டிலுமே இருக்கும். சம்டைம் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகலனாலும் நீங்கள் மேலே போய் தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் மூச்சு வாங்குச்சு. பட் மற்றபடி டிஃபிகல்ட்டி இல்லை. நீங்கள் நல்லா முருகா முருகான்னு சொல்லிட்டு ஏறினீங்கன்னா எல்லாருமே ஏறலாம்.
நான் பார்க்கும்போது நிறைய ஏஜ்டு பீப்புள், சின்ன பசங்க எல்லாருமே ஏறினாங்க. ஸோ டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்காது. 272 ஸ்டெப்ஸ்னால ஈஸியராக இருக்கும். மேலே ஏறிட்டு திரும்ப ஒரு 10-15 ஸ்டெப்பு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இறங்கி போனோன்னா சுப்பிரமணியர் சன்னதி அங்கே இருந்தது. நீங்கள் அந்த சன்னதி வாசலில் வந்து அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ் அலவுட் இல்லை. ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே தண்ணிலாம் இருந்தது. நீங்கள் கை கால்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல நின்று நீங்கள் நல்லா ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கலாம். அந்த மலையை நல்லா வியூ பண்ணி பார்க்கலாம். அந்த மலை வந்து தானாக வந்த மலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நிறையா பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மோஸ்ட்லி நிறைய டூரிஸ்ட் ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து வியந்து பார்த்துட்ருக்காங்க இந்த மலை, கோயில் இதெல்லாமே. ஸோ இங்கே காலையில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து 12 o'clock வரைக்கும் நட திறந்துருக்கும். ஈவினிங் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் வந்து 3:30 to 8:30 மலை ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா ஐயர்லாம் இருப்பாங்க, அர்ச்சனைலாம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சுப்பிரமணிய சன்னதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், அது ஒரு வீக்கெண்டில் வந்ததுனால எவ்வளோ கூட்டமாக இருக்குது. அண்ட் முருகனை பார்க்கும்போது என் அப்பன் முருகனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஃபீல் அண்ட் நல்ல ஒரு வைப்ஸ் இருந்தது. எப்பயுமே நம்ம நார்மலாக கோயிலுக்கு போகிறப்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி மலை ஏறி போய் முருகனை பார்க்கும்போது செம்ம வைபாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே மலையிலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் அக்கேஷ்னலாக. அதனால தான் இந்த தண்ணியாக இருக்குது பாருங்கள் ஃப்ளோரெல்லாம். ஸோ இது எந்த ட்ராப் எப்போ விழுகுதுங்கிறது நம்மளுக்கு இல்லை. அந்த ஹோல் வழியாக சின்ன சின்ன ட்ராப்ஸில் விழுந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே முருகனை கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் மலை ஏறி போனோன்னா வள்ளி தெய்வயானை சன்னதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால திரும்ப இந்த மலையை நம்ம மேலே ஏறி போகிறோம். முருகன் வந்து வள்ளி தெய்வயானையோடு இருக்கிறதுனால திரும்ப ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான் இது. இதை மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு 50 to 75 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான். மேலே ஏறி போனதுக்கப்புறம் அங்கேயும் அதே மாதிரி மலையில் இருக்கும். இங்கே கொஞ்சம் நல்லா வெயில் உள்ள வெளிச்சம் வர மாதிரி கேப்பான மலையாக இருந்தது. இங்கே போனதுக்கப்புறம் இங்கேயும் சன்னதியில் வந்து நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். வள்ளி தெய்வயானோட முருகன் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்தாரு இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் காலை பூஜை எல்லாமே, மத்தியானம் இது பண்ணிவிட்டு நட சாத்துறது எல்லாமே நம்ம ஊர் கோயிலில் என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொசீஜர். ஸோ இங்கே இருக்கிற மலைகளோட நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே. இங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ட்ரெஸ் கோட் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே அங்கே கீழே ஸ்லிப்பர்ஸ்க்கு அப்புறம் இங்கெல்லாம் அலௌட் இல்லை. நீங்கள் சாக்ஸ் போட்டு வரதுனா வரலாம். ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம், மொபைல் ஃபோன்ஸ் வீடியோஸ்லாம். ஃப்ளாஷ் வந்து அலௌட் இல்லை. இங்கே வந்து புறாக்கள் வந்து நிறையா இருந்தது. பட் மங்கி வந்து உள்ளெல்லாம் இந்த அளவுக்கு இவ்வளோ மேலெலாம் வரல, கீழே வரைக்கும் தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கலாம். ஸோ இப்படியே ஒரு ரவுண்ட் அதை சுற்றி வந்துட்டு நம்ம திரும்ப கீழே இறங்க போகிறோம். ஸோ இந்த பத்துமலை முருகன் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட், நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்பாட்டு. மலேசியா வர்றதே வந்து அந்த பெட்ரோனஸ் டவர் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த முருகன் கோயில் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட வேண்டிய ஸ்பாட் இது. ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டிருந்தாங்க. நம்மளும் அதை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு தேங்க்ஸ் முருகா, நம்ம இங்கே வந்து தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம பிரசாதம் அவங்க அங்கேயே ப்ரொவைட் பண்ணாங்க. சக்கரை பொங்கலும் கேசரியும் பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே ஸ்பாட்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டிங்க அப்படின்னா அங்கேயே சோவினியர் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே முருகனோட ஹேங்கிங்ஸு, கீ செயின், மிரர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் எல்லாத்துலேயுமே முருகனோட ஃபோட்டோஸை இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாமி சிலைகள், உங்களுக்கு இதெல்லாம் என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். வேல் நிறைய அவைலபிலிட்டிஸ் இருந்தது. இதெல்லாம் பக்கத்துலேயே அங்கே பில் கவுண்டரும் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பேசி நீங்கள் பில் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் பேசுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஈஸியராக தான் இருக்கும் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் பாருங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் பார்த்து பார்கெயின் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் வாங்கிக்கிங்க. சின்ஸ் மலை மேலே வந்து விற்கிறதுனால சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கலாம். நான் ஆல்ரெடி மலேசியா வீடியோவில் சொல்லியிருப்பேன், எப்போ மழை வரும்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இது. நம்ம மேலே போகிறப்போ நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள் மழை வருது. அண்ட் மழை வரும்போது அந்த இயற்கையோடு அந்த மலையை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியாக இடும்பர் சன்னதியை வந்து கும்பிட்டுட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு. இந்த பாருங்கள் கொடை மேலே ஒரு புறா வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ரிட்டன் வரும்போது மழை பெஞ்சதுனால அவ்வளோவா மங்கிலாம் இல்லை. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த சன்னதி இருக்குது. இங்கேயும் ஐயர் இருப்பாங்க, நீங்கள் இங்கேயும் எல்லா ப்ரேயர்ஸுமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் மழை பெஞ்சால் கூட நீங்கள் ஸ்டெப்பில் அப்படியே வந்துடலாம். வந்துட்டு இந்த சாமிலாம் நீங்கள் ப்ரேயர்ஸ் முடிச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கோயில் இருந்தது. அண்ட் ராமாயணா கேவ் ஒன்று இருந்தது. இதுதான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. மழை பெஞ்சதுனால நாங்கள் இதுக்கு போகலை. அதுக்கப்புறம் கடைசியாக கிளம்பும்போது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வியூ வந்து கீழேருந்து இந்த கலர் ஸ்டெப்ஸ்லாம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது.
அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை முருகனை பார்த்துட்டு முருகன் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. எல்லாமே நீ பார்த்துக்கோ முருகான்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி டேவை கிளம்பியாச்சு. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன் டு வள்ளி குக்கிங். மலேசியா சீரீஸ் பார்த்துட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பெட்ரோனாஸ் டவர் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.